அஸ்ஸலாமு அலைக்கும். தராவி தொழுகை 8 ரக்காயத்துன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பின்பற்ற 20 ரக்காய் தொழுறாங்க. அதுக்கு என்ன எப்படி தொழுகிறது? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுதாங்கன்ட்டு நாங்க தொழுதுட்டு வர்றோம். இப்ப சில இடத்துல 20 ரக்காய் தொழுகிறாங்க. அது சொன்னா புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் வழி புரியங்களுக்கு. நம்ம சமுதாயத்துல ரமலான் மாசம் வந்துவிட்டால் தராவிஹி என்ற பெயரில் ஒரு தொழுகைய தொழுகிறாங்க. தராவிஹி என்ற பெயரில் 20 ரக்காத்துகளும் பிறகு வித்ரி என்ற பெயரில் 3 ரக்காத்துகளும் தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக தமிழக முஸ்லிம்கள் தொழுது வருகிறார்கள். அவங்க அதைத்தான் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இப்ப 20 ரக்காத் தொழுகிறாங்களே, அது சரியா? அது இல்ல 8 ரக்காத்து நீங்க சொல்றீங்களா, அது சரியா? நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி புரிய வைக்கிறது? இதான் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நான் போட்ட அடிப்படைக்கு தான் முதல்ல போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்லக்கூடாது என்பதற்கு தான் ஃபர்ஸ்டே நான் அடிப்படையை சொல்லிட்டேன். 20 8 என்று முடிவு செய்யறதா இருந்தா எங்க போகணும்? குர்ஆன்ல இத பத்தி என்ன இருக்குன்னு போகணும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று போகணும். அப்படி போய் பார்த்தா குர்ஆன்ல தராவி தொழுகை பத்தி ஒண்ணுமே இல்ல, அது விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாசத்துல தொழுது இருக்கிறாங்க. ரமலான் மாசத்துல என்ன தொழுதாங்க அதை நம்ம தேடி பார்க்கிறோம். அவங்க தொழுதாங்க இவங்க தொழுதாங்கன்னு தேடி பார்க்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்து தொழுகையெல்லாம் வீட்ல தான் தொழுவாங்க. பள்ளிவாசல்ல போய் தொழுகிற வழக்கம் அன்னைக்கு அவங்கள்ட்ட இல்ல. கடமையான தொழுகையை தான் பள்ளிவாசல்ல தொழுவாங்க. அப்ப வீட்டுல ரசூலுல்லாஹ் தொழுது இருந்தா அது யாருக்கு தெரியும்? மனைவிமாருக்கு தான் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் யாருக்கு தெரியும்? அவங்க மனைவிக்கு தான் கரெக்டா தெரியும். அதனால நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அபூ சலமா என்பவர் ஆயிஷா நாயகியை போய் பார்க்கிறார். அபூ சலமாங்கிறவர் தாபியை சேர்ந்தவர், சஹாபிகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை சேர்ந்தவர். அவர் போய் ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்கிறாரு, கைஃப கானத் ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான். ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? அவர் கேட்கிறார். என்றாலே ரசூலுல்லாஹ் காலத்துல நீங்க எல்லாம் வாழ்ந்திருக்கீங்க, மனைவியா இருந்திருக்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் ரமலான் மாசத்துல தொழுது இருப்பாங்கல்ல, என்ன எப்படி தொழுதாங்கன்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? அபூ சலமாங்கிறவர் கேட்கிறாரு. ஆயிஷா நாயகி கிட்ட கேட்கிறார். ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, மாகான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத வேற 11 மாசத்திலும் சரி 11 ரக்காத்துக்கு மேல தொழுததே இல்லை. ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, எப்படி தொழுதாங்க ரமலான்ல? ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, ரமலானுக்கு ஸ்பெஷலாவெல்லாம் தொழுவல, எல்லா நாளும் அவர்கள் 8 + 3 ரக்காத்து தொழுவார்கள். 8 ரக்காத்தும் 3 ரக்காத்து வித்ரும் தொழுவார்கள். அதைத்தான் ரமலானிலும் தொழுவார்கள். அதை விட ஜாஸ்தியாக அவங்க தொழுதது இல்லை. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது புகாரியில, முஸ்லிம்ல, அபூதாவுதுல, திருமதியில, நசையில, இப்னு மாஜாவுல, இப்னு ஹிப்பான்ல, பைஹக்கியில, தாரகுத்னியில, இப்னு ஹுசைமாவுல, ஹாக்கிம்ல, இன்னும் ஹதீஸ் நூல்கள்ல ஏராளமான நூல்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரக்காத்தும் 3 ரக்காத்தும் தொழுதாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இருக்குது. சரி, 20க்கு ஏதாவது கிடைக்குதா? நம்மளும் தேடி தேடி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்தும் ஒரு 3 ரக்காத்தும் தொழுதாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் காண முடியவில்லை. ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியும் கூட நம்ம தராவிஹ் 20 ரக்காத்துகளான்னு ஒரு புத்தகம் போட்டாங்க. யார் போட்டாங்க? ஜமாத்துல் உலமா சபையில இருந்து போட்டாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவர் நிஜாமுத்தீன் மன்பை, அவர் ஜமாத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர். அதை போடும் பொழுது இப்ப என்ன பொறுப்புன்னு எனக்கு தெரியல. அந்த பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவர் போட்ட அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
20 ரக்காத் தொழுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. யார் எழுதுறா? 20 ரக்காத்துக்காரங்க எழுதுறாங்க. 8 ரக்காத்துக்காரங்க எழுதல, 20 ரக்காத்து கட்சிக்காரங்க எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுவது இல்லை. தொழுததாக ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது சரியான செய்தி இல்லை, பொய்யது, தப்பு, ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தான் இருக்கே தவிர நபிகள் நாயகம் அவர்கள் 20 தொழுவதற்கு ஆதாரமே கிடையாது. யார் எழுதுறா? ஜமாஅத்துல் உலமா யார் 20 ரக்காத் தொழணும்னு உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, பிறகு ஏப்பா செய்றீங்கன்னு கேட்டா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களான்னு ரெண்டாவது வைப்போம். நபிகள் நாயகம் இதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னு ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றாங்க. ரெண்டுல எது பெருசு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளை விட பெரிய ஆளு, அது தனி விஷயம். நபிகள் நாயகத்தை விட பெரிய ஆளா? நம்மளை விட பெரிய ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு கூட பெரிய ஆள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட கோடி மடங்கு பெரிய ஆள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 தொழுது இருக்கிறாங்கன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. 20 இருந்திருக்குமே, ஆனால் அதை முதல்ல செயல்படுத்துறது யாரா இருந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹா இருந்திருப்பாங்க. மார்க்கத்தில் ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா நம்மளை எல்லாம் விட நன்மை செய்யறதுல அவங்க முந்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பக்தி நமக்கு கூடி போச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு இறையச்சம் நமக்கு அதிகரிச்சு விட்டதா? அப்படி 20 தான் மார்க்கத்தில் உள்ளது என்று இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் யார் கடைபிடிச்சிருப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களே ஒத்துக்கொள்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் செய்யல, பின்னாடி தான் உண்டானது ஒத்துக்கிறாங்க. இப்ப பின்னாடி உள்ளது வேணுமா, ரசூலுல்லாஹ் செஞ்சே வேணுமா? இதான் கொஸ்டின். நீங்க ரெண்டு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கிறீங்க. ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் எஜமான், அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், இதை சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், சாதாரண ஆள் கிடையாது, அல்லாஹ்விட்ட இருந்து செய்தியை வாங்கி நமக்கு தரக்கூடியவங்க. இந்த ரெண்டு தானே நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். மூணாவது ஆளுக்கு மார்க்கத்தில் என்ன வேலை? அந்த ரெண்டுல இருக்குதா 20? இல்ல. அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் செஞ்சதை செய்வது மார்க்கத்தில் பாதுகாப்பானதா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி அவங்க செஞ்சாங்க இவங்க சொன்னாங்க என்பது பாதுகாப்பானதா? நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை போனீங்கன்னா அப்ப அல்லாஹ் கேட்பானே, சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சியப்பா, ரசூலுல்லாஹ் ஒன்னு காட்டியிருக்கிறாங்களே அதை மிஞ்சிக்கிட்டு நீங்க செஞ்சிய சரியான்னு கேட்டா அதுக்கு மறுமையில என்ன பதில் சொல்லுவீங்க? கேட்டா என்ன சொல்லுவோம்? நாங்க ஜாஸ்தியா தானே செஞ்சோம், நாங்க என்ன 8 6 ஆக்கி விட்டோம், 20 தானே ஆக்கி இருக்கிறோம், நம்ம கூட்டத்தானே செஞ்சிருக்கிறோம். குறைக்கிறதை விட கூட்டுறது தான் ஆபத்தானது. குறைக்கிறதையாவது எனக்கு முடியலன்ட்டு போயிடலாம். ஒரு ஆள் தொழுகைக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்துலாம் இருக்குது, அவருக்கு 7 விட்டுட்டு போயிடலாம். நபிலான நோம்புகள்லாம் இருக்கிறது 7 விட்டுட்டு போயிடலாம். கூட்டுறது இருக்கு பாருங்க, அது பயங்கரமான டேஞ்சர். கூட்டுனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு மேல அதிகப்படுத்தினா அவங்களை விட நீங்க பெரிய ஆளா போயிடுறீங்க. இப்ப நீங்க அதிகமா தொழுதா அதுக்கு மீனிங் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணும் தெரியலங்கிற மாதிரியும், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கிற மாதிரியும், நீங்க சொல்றதா சரிங்கிற மாதிரியும், ரசூலுல்லாஹ் செஞ்ச தப்புங்கிற மாதிரி அர்த்தம் வந்தா அது ஓகேயா? அது கரெக்டா? அது அல்லாஹ் ஏத்துக்குவானா? அதனால நம்ம என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னதோட நிறுத்திக்கிட்டு போங்க. இப்ப நான் கேட்கிறேன், கூட செஞ்சா என்னங்கிறீங்கல்ல, இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கூட செய்யறது சுபுக்கு எத்தனை ரக்காத்து, ஃபஜ்ருக்கு எத்தனை ரக்காத்து தொழுவீங்க? 2 ரக்காத்து தொழுவீங்க. 4 ரக்காத்து தொழுவா ஓகேயா? அல்லாஹ் ஒத்துக்குவானா? ஃபஜ்ர் தொழுகையில போய் 2 ரக்காத்துக்கு பதிலா அவர்கள்லாம் 2 தொழுகிறார்கள், நாங்க இன்னையில இருந்து 4 ஆக்க போகிறோம். ஏன்பா ஆக்குற? நாங்க குறைக்கவா செஞ்சோம்? கூட்டத்தானே செஞ்சோம். அந்த பேசி மாமா வச்சிருப்பீங்களா பள்ளிவாசல்? அப்படி சொன்னா சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்வியா? நீ என்ன 2 போய் 4 ஆக்குற? மகரிபுக்கு 3 ரக்காத் தொழுகிறோம், ஒரு அஜர்த்து வர்றாரு, 3 ரொம்ப குறைவாக இருக்கிறது, நாங்க அதை டபுள் ஆக்கி 6 ஆக்க போறோம், ஒத்துக்குருவீங்களா? ஏன் அதிகமா தானே ஆக்குறாரு? ஒத்துக்கிற வேண்டியதானே? ஒத்துக்கிற மாட்டோம். அதிகமாக்கினாலும் ஒத்துக்கிற மாட்டோம். அதிகமாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 தான் தொழுதிருக்கிறார்கள். ரமலானிலும் அதைத்தான் தொழுதிருக்கிறார்கள். ரமலான் அல்லாத காலத்தில் அதைத்தான் தொழுதிருக்கிறார்கள். இது தராவீஹ்ங்கிற பெயர்ல இந்த தொழுகையை பற்றி 2 மணி நேரம் விரிவாக அக்குவேர் ஆணிவேராக விளக்கம் கொடுத்த குறுந்தகடுகள் சீடிகள் இருக்கின்றன. அதுல கூடுதல் விவரம் பார்த்துக்கிறேங்க. அதையே விடிய விடிய பேசிட்டு போக முடியாது. சுருக்கமா இந்த பதில் போதும்.